ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை மிக சுலபமாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் சில தோல்விகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோம்பேறித்தனமாக இருக்குது, இல்லை வேற ஒரு ரீசனால் தடைப்பட்டுட்டே இருக்குது, சரியான ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்குது, உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பர்சன் கிட்ட பேச முடியாமல் இருக்குது. அந்த பர்சன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த ஏஞ்சல் நம்பர் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை ஈஸியாக நிறைவேற்றி கொடுக்கும். நம்ம வீடியோக்குள்ளாடி முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை தவிர்த்து எங்கள் சைட்லேருந்து ஸ்பெல் ரெடி பண்ணி கொடுப்போம். ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளாடி போகலாம். 1494 ஏஞ்சல் நம்பர் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை நினச்சி இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் மிக சுலபமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களை சூப்பராக வழி நடத்தும். இந்த ஏஞ்சல் நம்பர் எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த மெத்தடை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுடைய எந்த விஷயங்களுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்காக பயன்படுத்திக்கலாம், ஜாபுக்காக பயன்படுத்திக்கலாம், பிஸ்னஸ்க்காக பயன்படுத்திக்கலாம், உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேனேஜர், டீம் லீடர் இந்த மாதிரி யார்கிட்டையாவது பிரச்சனை இருக்குது, அவங்க உங்ககிட்ட சரியாக பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்காக பயன்படுத்திக்கலாம். பெற்றோர் குழந்தைகளுக்காக, குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பயன்படுத்திக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுக்காக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லை உங்களால் நைட்டு செய்ய முடியலைன்னா மற்ற ஃப்ரீ டைமில் எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். இந்த மெத்தடுக்கு தேவைப்படுறது உங்களுக்கு ஒரு ரெட் கலர் பென் தேவைப்படும். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒன் சைடு லவ்வாக இருக்குது, கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் பென் பயன்படுத்திக்கோங்க. நண்பர்களுக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்கன்னா ப்ளூ கலர் பென் பயன்படுத்திக்கோங்க. ஜாப் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க, பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் இந்த மெத்தடை செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் க்ரீன் கலர் பென் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய மைண்டு எப்போ ரிலாக்ஸாக இருக்கோ, எந்த வித டென்ஷனும் இல்லாமல் இருக்கோ அப்போ தான் நீங்கள் இந்த மெத்தடை செய்யணும். ரொம்ப டென்ஷனாக இருந்து நான் இதை முடிக்கணுமே அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது. உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்திட்டு நீங்கள் இந்த மெத்தடை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு எங்கே உட்காந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தூங்க போகிற உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம், அல்லது தனியாக இருக்கக்கூட ரூமில் இருந்து செய்யலாம், வெளியே உட்காந்துட்டு நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு எங்கே உட்காந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த இடத்த தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஒரே நேரத்தில் 2-3 குறிக்கோள்கள் நீங்கள் வைக்கக்கூடாது. இப்போ ரிலேஷன்ஷிப்புக்காக பண்ணுறீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக மட்டும் பயன்படுத்துங்க. ஜாபுக்காக பண்ணுறீங்கன்னா ஜாபுக்காக மட்டும் பண்ணுங்கள். ரிலேஷன்ஷிப்பும் வேணும், ஜாபுக்குன்னு ஒரே நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் தனித்தனியாக தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். இந்த மெத்தடு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு உங்களை நீங்கள் ஒரு நிலைப்படுத்தணும், உங்களுடைய மனதை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனிக்கணும். உங்களுடைய மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்துட்டு மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10லேருந்து 15 வாட்டி நீங்கள் செய்கிறப்ப என்னாகும் அப்படின்னா உங்கள் மைண்டு ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். உங்களுடைய உடம்பை எப்போவுமே இறுக்கமாக பிடிக்கவே கூடாது. உடம்பை நீங்கள் தளர்த்தி விட்டுக்கோங்க. உங்களுடைய உடம்பு பார்த்திங்கன்னா இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனில் இருக்கவே இருக்காது. அதனால் எப்போதும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்போ உங்கள் உடம்பை ரொம்ப லேசாக தளர்வாக நீங்கள் விட்டுக்கோங்க. அதுக்காக தான் முதல்ல நீங்கள் உங்களுடைய மூச்சை கவனிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் நினைக்கணும். இப்போ குறிப்பிட்ட பர்சன் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பேசி ரொம்ப நாளாயிடுச்சு, அவங்க எங்கிட்ட மறுபடியும் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்சன் கிட்டே இருந்து உங்களுக்கு கால் வர மாதிரியும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக
மாதிரியே அந்த நபர் உங்ககிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவங்கக்கிட்ட இருந்த கால் மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வரப்போ நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கால் வரப்போ கண்டிப்பாக அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறப்போ அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அந்த உணர்வு நிலையோட அந்த வைப்ரேஷன் ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தணும். இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும், பார்த்துக்கோங்க. உங்களுடைய இடது கையில் இப்போ உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த நம்பரு. இந்த இடத்துல நீங்கள் முதல்ல நம்பர் எழுதக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வலது கை மோதிர விரலால் நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அதாவது நீங்கள் ரவுண்டாக உங்களுடைய கை வச்சு ரப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் இதை செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய விசுவலைசேஷன், அதாவது உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க அல்லது மெசேஜ் பண்ணிட்டாங்க, அதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த வைப்ரேஷனோட சந்தோஷமாக அந்த ஒரு ட்ரீம் நீங்கள் இங்கே விசுவலைசேஷனில் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அது உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதே மாதிரி உங்களுடைய கை வச்சு இந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இது என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு உணர்வு நிலையை வந்து க்ரியேட் பண்ணும். அதாவது ஒரு எனர்ஜியை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விஷுவல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா 1494 இந்த நம்பரை நீங்கள் அந்த இடத்துல எழுதணும். நீங்கள் இப்போ ஜாபுக்காக வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ட்ரீம் ஜாப் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் பிடிச்ச ஒரு வேலையில் இருக்கீங்க, சேல்ரி உங்களுக்கு கிரெடிட் ஆகுது, அங்கே இருக்க எல்லாருமே உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க, அந்த ஒரு உணர்வு நிலையை கொடுக்கணும். பிஸ்னஸ்னால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டுருக்கு, எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிது, நிறைய கிளைண்ட் உங்ககிட்ட வராங்க, உங்களுக்கு நிறைய சப்போர்ட் வந்து பலவிதமாக உங்களுக்கு வருது. இந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணணும். கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. நீங்கள் 2 பேருமே ஹாப்பியாக ஒன்றா சேர்ந்து வாழ்கிறீங்க. அவங்க உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணுறாங்க, நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கீங்க. இந்த மாதிரி 2 பேருக்கு இடையில நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த காதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 பேருக்கு இடையிலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த பாண்டிங் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி விஷுவல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எழுதின அந்த நம்பர்ஸ்க்கு மேலே ஏதாச்சும் ஒரு பெர்ஃப்யூம்னால நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் நம்பர் அழிஞ்சிரும். நீங்கள் மார்க்கர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எழுதுகிறப்பவே நம்பர் அழியக்கூடாது. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்போ, நீங்கள் பெர்ஃப்யூம்னால் ஸ்ப்ரே பண்ணுறப்போ எனக்கு இது நடந்துடுச்சு, கிடச்சிடுச்சுப்பா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெருமூச்சு நீங்கள் விடணும். அதாவது அது உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்குமோ, எப்படி ஃபீல் பண்ணிங்களோ, கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த ஒரு ஹோப்பை நீங்கள் வந்து கொடுக்கணும். இது எனக்கு நடந்துடுச்சு, நீங்கள் நடத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பி சொல்லணும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, யூனிவர்ஸு அது உங்களுக்கு ஈஸியாக நடத்தி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூனிவர்ஸுக்கு நன்றியை கண்டிப்பாக தெரிவிக்கணும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இது 21 டேஸ் வந்து நீங்கள் கண்டினியூவாக செய்யணும். இது நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப விரும்பினீங்களோ, நடக்கணும்னு நினச்சிங்களோ, அந்த விஷயம் வந்து டக்கு டக்குன்னு உங்கள் லைஃப்பில் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. மேனிஃபெஸ்டேஷன் முடித்ததுக்கப்புறமா, அதாவது இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா யூனிவர்ஸுக்கும் இந்த ஏஞ்சலுக்கும் உங்களுடைய நன்றியை மனப்பூர்வமாக நீங்கள் தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் நார்மல் வேலை என்னவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.